ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈசு, கோவப்படாத ஈசு. நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? அந்த துளசியை நான் மருதமுத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு என்ன? அந்த துளசி யாரோ எவரோ. அந்த துளசி உனக்கு அக்காவா தங்கச்சியா? நீ எதுக்காக இப்படி சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன கேட்டீங்க சின்னையா? என்ன கேட்டீங்க? துளசி எனக்கு அக்காவா தங்கச்சியான்னு கேட்டீங்களா? ஆமா சின்னையா, ஆமா. அபி மாதிரி துளசியும் எனக்கு தங்கச்சி தான். அதனாலதான் நான் அவளுக்காக பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியவே மாட்டேங்குதே. என்ன சின்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்துட்டு இருக்கியே? ஏற்கனவே நீங்க சிறப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க பாருங்க, அத மறந்துட்டீங்களா? அந்த கதிர் பையன் ரொம்ப நல்லவன், நியாயமானவன், நம்பிக்கையானவன், அது இதுன்னு சொல்லி என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு? இல்ல ஈசு, அது வேற விஷயம், இது வேற விஷயம். எதுவும் பேசாதீங்க சின்னையா. அந்த கதிர் பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர வேண்டான்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்தேன். நீங்க என் பேச்ச கேட்டீங்களா? இல்ல. என் தம்பி கதிர் தங்க கம்பின்னு சொல்லி பிடிவாதமா அபி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா கதிர் அவளோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான். உங்களால இப்ப என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு? இல்ல, கதிர் பையன் நல்ல மாதிரி வேஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டான் ஈசு. அதுக்காக மருதமுத்து பைய கல்யாணத்தை பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஈசு? இப்ப இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசுறீங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த கதிர் மாதிரி தான் இந்த மருதமுத்தும். அதனாலதான் அந்த துளசி வாழ்க்கைய கெடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். ஏற்கனவே அபியோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீங்க தெரியாம காரணம் ஆயிட்டிய. இப்ப தெரிஞ்சே அந்த தப்ப செய்யாதீன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா? பரவாயில்லையே, துளசி அடி தூள் கிளப்புறாளே. என்ன சின்னையா என்ன யோசிச்சுட்டு இருக்கிய? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம துளசியை தேடி கண்டுபிடிச்சிட்டு மருதமுத்து பயலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா போங்க. நீங்க போய் தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நான் உங்க கூட வாழவே மாட்டேன். அந்த பஞ்சாயத்து தலைவரும் அவங்க மகனும் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணுங்க.